ஹலோ மக்களே. தி GD01 மெக்கா டான் ஆஃப் த ரியல் லைஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். சின்ன வயசுல நாம சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல பார்த்த விஷயங்கள் நிஜமானா எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் கற்பனையில மட்டுமே இருந்த ஒரு பிரம்மாண்டமான AI இயந்திர மனிதன் இப்போ திடீர்னு இணையத்தையே அதிர வச்சிட்டு இருக்கு. ஹாலிவுட் படங்கள்ல மட்டுமே பார்த்து மிரண்டு போன ராட்சச இயந்திரங்கள் இப்போ அதிநவீன தொழில்நுட்பம் மூலமா நிஜமாவே நம்ம கண்முன்னாடி வந்து நிக்குது. இது சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கும் நிஜத்துக்கும் இடையில இருக்கிற கோட்டை அப்படியே அழிச்சிருக்கு. இணையத்துல இப்போ எல்லாரும் அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான் உலகின் முதல் ரியல் லைஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது தான். பசிபிக் ரிம் இல்லனா அவதார் மாதிரியான ஹாலிவுட் படங்கள்ல மனுஷங்க உள்ளே உட்கார்ந்து இயக்கும் ராட்சச ரோபோக்களை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அதே மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை அச்சசலாக நிஜத்துல பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சும்மா காட்சிக்கு வைக்கப்பட்ட ஒரு சிலையா இல்லாம உயிருள்ள ஒரு உருவம் மாதிரி தன்னோட வடிவத்தை மாத்திக்கிட்டு இது நகர்றத பார்க்கும்போது அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. இது எப்படி வெளியாச்சு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமே. சீனால நடந்த ஒரு பெரிய ரொபோட்டிக்ஸ் கண்காட்சியில எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம இந்த இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்ட விதம் அங்க இருந்த எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சது. யூனிட்ரி ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தங்களோட இந்த புதிய GD01 ரோபோவை களமிறக்குனதும் இணையம் முழுக்க இது வைரலா பரவிடுச்சு. லேப்ல மட்டும் வயர்களோட இயங்குற ரோபோக்களை பார்த்த நமக்கு எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம ஒரு மைதானத்துல கம்பீரமா நடந்து வர்ற இந்த ரோபோ நிஜமாவே ஒரு வரலாற்று பாய்ச்சல் தான். இங்க ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். இது ஏதோ தூரத்துல இருந்து ரிமோட் மூலமா இயக்கப்படுற ஒரு சாதாரண பொம்மை கிடையாதுங்க. நிஜமாவே ஒரு மனுஷன் இதோட நெஞ்சு பகுதியில இருக்கிற ஒரு பிரத்யேகமான காக்பிட்ல உட்காந்துக்கிட்டு இத நேரடியா இயக்குறாரு. கரடு முரடான நிலங்கள்ல ரொம்ப ஈஸியா நடக்கிறதும், வயல்ல இருக்கிற தடைகளை தன்னோட இரும்பு கைகளால அடிச்சு நுறுக்கிறதும்னு அந்த வைரல் வீடியோல பாத்திருப்பீங்க. மனுஷ மூளையும் எந்திரத்தோட அசுரபலமும் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். சரி, இப்போ இன்சைட் தி GD01 மெக்கா இதோட உள்கட்டமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை சாத்தியமாகிறது சாதாரண விஷயமே இல்ல. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த ரோபோக்கள் எல்லாமே தொழிற்சாலைகள்ல ஒரே இடத்துல பொருத்தப்பட்டு திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்யற இயந்திரங்களா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள முடங்கி கிடக்காம மனுஷனை போலவே எந்த சூழல்லையும் சுதந்திரமா செயல்படுற ஒரு பிரம்மாண்டமான இயந்திரத்தை உருவாக்குறது பொறியியல் துறையில ரொம்ப பெரிய சவால். இத சரியா புரிஞ்சுக்க மெக்கா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மெக்கா அப்படிங்கிறது மனுஷனால் உள்ளே இருந்து இயக்கப்படும் ஒரு ராட்சத ரோபோ. பல 100 கிலோ எடை இருக்கிற ஒரு இரும்பு உருவத்தை வெறும் 2 கால்கள்ல நிக்க வைக்கிறதுங்கிறதே பிசிக்ஸ் விதிப்படியே ரொம்ப கஷ்டம். நாம நடக்கும்போது நம்ம மூளை எப்படி பேலன்ஸ் பண்ணுதோ அதே போல இதுக்குள்ள இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள் ஆயிரக்கணக்கான சென்சார்கள்ல இருந்து வர டேட்டாவை வச்சு ஒரு செகண்டுக்கு பல 100 தடவை மோட்டார்களோட அசைவுகளை மாற்றி இத கரெக்டா பேலன்ஸ் பண்ணுது. இதோட செயல்பாட்டு முறை ரொம்பவே பிரமிப்பா இருக்குங்க. முதல் ஸ்டெப், இது சாதாரணமா 2 கால்கள்ல மனுஷனை போலவே நிமிர்ந்து நடக்கும். 2வது ஸ்டெப், தரையோட தன்மை கரடுமுரடா மாறும்போது இதோட AI கேமராக்களும் சென்சார்களும் அதை உடனே உணர்ந்துக்கும். 3வது ஸ்டெப் என்ன தெரியுமா? அந்த சிக்கலான இடத்துல பேலன்ஸ் தவறாம இருக்க 2 கால்கள்ல இருந்தே 4 கால்கள் கொண்ட ஒரு வாகன அமைப்பா தன்னைத்தானே உருமாத்திக்கும். இந்த தடையற்ற உருமாற்றம் தான் இதோட மிகப்பெரிய ஹைலைட். இந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி நடக்கும்போது பொதுமக்கள் கிட்ட கண்டிப்பா 2 விதமான கருத்துக்கள் வரும் இல்லையா? மனித குலத்துக்கும் இயந்திரங்களுக்குமான இந்த மாபெரும் வளர்ச்சி ஒரு பக்கம் நம்பிக்கையையும் இன்னொரு பக்கம் பயத்தையும் கொடுத்திருக்கு. இப்படிப்பட்ட தொழில்நுட்பம் மனித குலத்துக்கு செய்ய போற நன்மைகளை நினைச்சு அறிவியலாளர்கள் ரொம்பவே உற்சாகமா இருக்காங்க. ஆனா மறுபக்கம் இதுவே திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி நம்ம கட்டுப்பாட்டை மீறிய ஒரு சக்தியா மாறிடுமோ அப்படிங்கிற தீவிரமான கவலையும் மக்கள் மத்தியில இருக்கதான் செய்யுது. இந்த தொழில்நுட்பத்தோட 2 விதமான பயன்பாடுகள் தான் இப்போ மிகப்பெரிய விவாதமா மாறியிருக்கு. ஒரு பக்கம் நிலநடுக்க மாதிரி பேரிடர் காலங்கள்ல மனுஷங்க உள்ள போக முடியாத இடிபாடுகளுக்குள்ள இது புகுந்து உயிர்களை காப்பாற்றும் ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கலாம். ஆனா அதே சமயம் எந்த கட்டுப்பாடும் இல்லாம இந்த அதீத சக்தி கொண்ட எந்திரங்கள் போர்க்களங்கள்ல ராணுவ ஆயுதமா பயன்படுத்தப்பட்டா என்ன ஆகும்? அது கற்பனைக்கே எட்டாத ஒரு பேரழிவா மாறிடுமோ என்ற பயமும் நியாயமான ஒரு விஷயம்தான். சரி, இந்த GD01 மெக்கா ஏதோ ஒரு ராத்திரில திடீர்னு உருவாயிடல. இது உலக அளவுல ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கிற குளோபல் ரொபாட்டிக்ஸ் ரேஸோட ஒரு சின்ன வெளிப்பாடுதான்.
உலக நாடுகள் பல பில்லியன் டாலர்களை செலவு பண்ணி பல வருஷங்கள் நடக்க வேண்டிய ஏஐ மற்றும் ரொபாட்டிக்ஸ் ஆராய்ச்சிகளை வெறும் ஒரு சில வருஷங்களுக்குள்ள சுருக்கி ரொம்ப வேகமா முன்னேறிட்டு வராங்க. இது ஒரு மாடர்ன் கால ஸ்பேஸ் ரேஸ்னே சொல்லலாம். இந்த உலகளாவிய ரோபோட்டிக்ஸ் போட்டியில சீனா, அமெரிக்கா, ஜப்பான், தென் கொரியா ஆகிய நாடுகள் கடுமையா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தொழில்நுட்பத்தை யார் முதல்ல முழுமையா கத்துக்கிட்டு ஆளுமை செலுத்துறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்துல உலக பொருளாதாரத்தையும் ராணுவ பலத்தையும் தீர்மானிக்க போறாங்க. இந்த மாபெரும் பந்தயத்துல சீனா தன்னோட மிகப்பெரிய தொழில்நுட்ப திறனை உலகத்துக்கு காட்டுறதுக்கான ஒரு முக்கிய நகர்வாதான் இந்த யூனிட்ரி ப்ராஜெக்ட் பார்க்கப்படுது. இவங்களோட இந்த வளர்ச்சிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த யூனிட்ரி நிறுவனம் விலை குறைவான ரொம்ப சுறுசுறுப்பா குதிச்சு ஓடக்கூடிய சின்ன ரோபோ நாய்களை உருவாக்கி தான் ஃபேமஸ் ஆனாங்க. ஆனா இப்போ பல 100 கிலோ எடையுள்ள மனுஷனை சுமந்து செல்லும் ஒரு பிரம்மாண்டமான மெக்கா, ஒரு சின்ன நாய போன்ற ரோபோக்கும் இவ்ளோ பெரிய ராட்சச இயந்திரத்துக்கும் இடையில இருக்கிற அந்த தொழில்நுட்ப இடைவெளி ரொம்பவே மலைக்க வைப்புது. இணையத்துல மில்லியன் கணக்கான மக்கள் இத பத்தி தான் இப்போ விவாதிச்சுட்டு இருக்காங்க. மேம்பட்ட ஏஐ ரோபோக்களின் சகாப்தம் ரொம்ப வேகமா நகர்ந்துட்டு இருக்கு. இது எதிர்காலத்துல நடக்க போற விஷயம் இல்லைங்க, இப்போ நம்ம கண் முன்னாடி நிகழ்ந்துட்டு இருக்கிற உண்மை. இதை நீங்க ஒரு மாபெரும் புரட்சியா நினைச்சாலும் சரி, இல்ல ஒரு ஆபத்தான விஷயமா பார்த்தாலும் சரி, அறிவாற்றல் கொண்ட பிரம்மாண்டமான இயந்திரங்களின் சகாப்தம் அதிகாரப்பூர்வமா தொடங்கிடுச்சு அப்படிங்கறத யாராலையும் மறக்க முடியாது. ஃபைனலா நம்ம எல்லார் முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி நிக்குது. ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு யந்திரத்தால இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயங்களை செய்ய முடியுதுன்னா நாளைக்கே இவங்களோட திறன் எப்படி இருக்கும்? இன்னும் 5 இல்லைன்னா 10 வருஷத்துல இது எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கும்? இது அப்படியே உங்க சிந்தனைக்கு விட்டுடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த விளக்கத்தில் இணைந்திருந்தமைக்கு நன்றி.